வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் ராசி சக்கரத்தில் யாரா பார்க்க போறோன்னா, மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சியால் வெற்றியை மட்டும் காண நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே. குரு பகவானே ராசிநாதனாக கொண்டிருப்பதால் இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ இருக்கு. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போக இந்த 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைப்பட்ட பல கஷ்டங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும். அந்த பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரம் பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அடுத்த 15 நாட்களும் உங்கள் ராசியில் கிரகநிலை ரீதியாக தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியனும், செவ்வாய், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சனி, ராகு, சப்தம ஸ்தானத்தில் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையான காரியம் கைகூடுங்க உங்கள் பேச்சால். பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் தைரியஸ்தான சஞ்சாரம் சுப பலன்களை தரப்போறாரு. எதிர்பார்த்த உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உண்டே. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சகஜ நிலை உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவலும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியினை குறையும். குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவங்க ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி தனி ஆவர்த்தனம் கட்ட வேண்டாம். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்களும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். 14ஆம் தேதி வரை எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லைங்க. 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. 3ஆம் இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் மறைய போகுது. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மன சிதைவும், குழப்பம், மன அழுத்தம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு உரிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு. மனைவியால் மகிழ்ச்சி உண்டே. சகோதரர்களால் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நகை, தொழில், பங்குச்சந்தை, கிரிப்டோ கரன்சிஸில் முதலீடு செய்தீங்கன்னா பெற்றோருக்கு நல்ல லாபம் உண்டு. வருமானம் நன்றாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. 7, 10க்கு உடைய புதன் பகவான் 3ஆம் இடத்துல மறைய போவதால் முயற்சி ஸ்தானத்தில் புதன் வரும்போது உங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் கொடுப்பாரு. 9க்கு உடைய சூரிய பகவான் பாக்கியாதிபதி 3இல் மறைவதால் அப்பாவின் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். அரசியல் சங்கங்கள் அமைப்பு தொண்டு நிறுவனங்களில் இருந்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேசியதற்கு தவறான அர்த்தம் மற்றவங்க புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது. இதனால் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழலும் உண்டாகலாம். மேலும் 9 கூடிய சூரிய பகவான் மறையும் போது புகழ், தலைமை பண்பு போன்றவற்றை போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 5க்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைய போவதில் ஆடம்பர உயர்தர உடைகள் தயாரிப்பவர்கள், தைப்பவர்கள்னே நிகழ்ச்சிகளை செல்பவங்க, பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்குங்க. மேலும் இந்த மாதத்தில் மௌனத்தோடு கடந்து செல்வதும் நல்லது. இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் கடந்து செல்வதும் நல்லதுங்க. மேலும் அதிர்ஷ்டம் அற்புதமாக இருக்குது. போலீஸ், பஞ்சாயத்து, கோர்ட், பழைய நிறுவனத்தினுடைய பார்த்து முக்கிய விஷயங்களை பேசுவது போன்றவற்றை ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளை இறங்காமல் இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பணவரவும் பார்த்திங்கன்னா நன்றாக தான் இருக்குது. ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமைய போகுது. மேலும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் நீங்கும். பகைகள் விலகப் போகுது. அடுத்தவங்களால் இருந்து வந்த பிரச்சனை இனி சரியாகுங்க. மன வருத்தம் எதிர்பார்த்தபடி இருக்குது. எல்லா வசதிகளும் இந்த நேரத்தில் உண்டாகும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டே. எங்கோ நல்லது நடக்க வேண்டும்னு குறிக்கோளும் உடையவராக இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் போராட தயங்காதவங்க. மனக்கலக்கம் உண்டாகும். எவ்வளவோ திறமையாக செயல்பட்டாலும் இந்த நேரத்தில் மற்றவங்களுடைய விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குது. எதிர்பாலினத்தருடைய நட்பு, அதனால் மகிழ்ச்சி உண்டு. மேலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுது.
வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவு உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டு. சக பணியாளர்கள் மூலம் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த முன்னேற்றக்கான கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வாடிக்கையாளருடைய ஆதரவு பெறுவீங்க. தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பதவியிலின கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இனி உற்சாகம் இருக்கு. மற்றவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அன்பு இனி அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேச்சின் இனிமே சாதுரியத்தால் எளிதில் காரியத்தை கைகூடி வரும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதே இருக்கும். பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு பார்த்திங்கன்னா உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். மனதில் வீண் குழப்பம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உங்களை ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலருக்கு வர போகிறாங்க. விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் மகசூல் அதிகரிக்கும். லாபமும் பெருகுங்க. கால்நடைகளால் நல்ல வருமானம் உண்டு. புதிய கால்நடைகளை வாங்குவீங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடலாம். பழைய கடன்களை திரும்பி செலுத்துவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க போகுது. வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவையும் முடிவில் தாமதம் உண்டாகும். மேலும் இந்த நேரத்தில் கலைத்துறையினருக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுத்துடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவுகள் அதிகரிக்கும். அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக கூட இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. குடும்பத்தில் இருப்பவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கோங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவு உண்டாகலாம். தொண்டர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனையிலும் உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க. பொறுப்புகள் இனி அதிகரிக்கும். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டு. போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகளை நல்ல பலன் தரும். சக மாணவருடைய நட்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் இந்த நேரத்தில் முன்னேற்றம் உண்டு. ஆர்வமும் மேலகும். நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவராக இருப்பதால் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை இனி நீங்கும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்களை ஏற்படுத்தும். அடுத்தவருக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் போது கவனமாக இருங்க. பயணத்தில் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியாக இருந்த நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமான முடிவை பெறுவீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூரடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் இனி நீங்கிடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திராடாதி 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகுங்க. மற்றவங்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்திடுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் உண்டு. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் மேலிடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். கலைத்துறையினருக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. வராமல் இழுபறியாக இருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் இந்த நேரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க. உங்கள் மீது பார்த்தீங்கன்னா பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருங்க. இருக்கக்கூடிய தடைகள் நீக்குவதற்கு தனுசு ராசி நண்பர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அருளை பெற்ற பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களையும் இனிப்புகளையும் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வந்தாலே பல நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதும் எப்போதும் உங்கள் கையில் மஞ்சள் நிற கைக்குட்டை அணிவதும் பார்த்திங்கன்னா நேர்மறையான சக்திகளை உங்களிடம் அதிக சேரும். வருடம் ஒரு முறை ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகிடும். அதே போல் கோவிலுக்கு செல்லும் முன்பு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை யாசகம் இடலாம்.
இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, அடுத்த 15 நாட்களும் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.